அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு டிஆர்பி அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் நம்பர் 10 எலக்ட்ரானிக்ஸ். நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், இந்த யூனிட் நம்பர் 10 தான் பெரிய யூனிட் இது கொடுத்துருக்க சிலபஸ்லேயே. இதில் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அதில் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் பார்த்துருப்போம். த தேர்ட் பார்ட் மைக்ரோவேவ், ஃபோர்த் பார்ட் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதில் இந்த தேர்ட் பார்ட் மைக்ரோவேவ் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மைக்ரோவேவ்னுடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நம்ம பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈரோடு டிஆர்பி அகாடமியில் பிஜிடிஆர்பி 2021 ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறது மைக்ரோவேவ்னா என்ன அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் பார்ட் தான் பார்க்குறோம். ஆல்ரெடி மைக்ரோவேவ்னா என்ன அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் ஆஸ் பர் சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்கனால இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். மைக்ரோவேவ் அப்படிங்கிறது என்ன ஃபார்ம் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும். இட் இஸ் an எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். என்ன ஃபார்ம் இருக்கும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதுவும் இல்லாமல் அதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அப்போது மைக்ரோவேவ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். மைக்ரோவேவ் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதுபோக அதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 மெகாஹெர்ட்ஸ் அண்டு 300 ஜிகாஹெர்ட்ஸ். 300 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 300 ஜிகாஹெர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது மைக்ரோவேவ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டு 1 மில்லிமீட்டர். அதனுடைய கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 300 மெகாஹெர்ட்ஸ் டு 300 ஜிகாஹெர்ட்ஸ். The word microwaves அப்படின்னா என்ன? மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னா வெரி ஷார்ட் வேவ்ஸ்னு அர்த்தம். The word microwaves அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தங்க? வெரி ஷார்ட் வேவ்ஸ் அப்படின்னு அர்த்தம். Its lower edge actually overlaps the IR region. அப்போது இந்த மைக்ரோவேவ்னுடைய லோயர் எட்ஜ் எங்கே ஓவர்லேப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டோட ஓவர்லேப் ஆகுது. அப்போ மைக்ரோவேவ்னா என்ன மீனிங்க? வெரி ஷார்ட் வேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ்னால் வெரி ஷார்ட் வேவ். இந்த மைக்ரோவேவ்ஸ் எதனுடைய ரேஞ்சோட ஓவர்லேப் ஆகுதுன்னா இன்ஃப்ராரெட்டுடைய ஓவர்லேப் ஆகுது. ஏன்னா லோயர் எட்ஜ், பாட்டம் நம்ம சொல்லுவோம். Then microwaves are becoming more and more important in communication, radar, TV and many other fields. ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நமக்கு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு ப்ராட் ரேஞ்சில் டெவலப் ஆனதுக்கு காரணமே இந்த மைக்ரோவேவ்ஸ் தான். அப்போ இந்த மைக்ரோவேவ்ஸ் கம்யூனிகேஷனில் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரேடாரில், டிவியில், அப்புறம் நிறைய ஃபீல்டு. மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கம்யூனிகேஷனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்போது இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஆண்டனான்னு ஒன்று இருக்கும். அந்த ஆண்டனாவை என்ன பண்ணுவோம்? ஆண்டனாவை பேஸ் பண்ணி தான் டிரான்ஸ்மிட்டிங் தி மைக்ரோவேவ் அண்ட் ரிசீவிங் த மைக்ரோவேவ் ரெண்டுமே அந்த ஆண்டனா தான் பண்ணோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஆண்டனா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவேவ்ஸ்னால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். அதனுடைய வேவ் லென்த் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் டு 1 மில்லிமீட்டர். கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 300 மெகாஹெர்ட்ஸ் டு 300 ஜிகாஹெர்ட்ஸ். மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னா வெரி ஷார்ட் வேவ் அப்படின்னு அர்த்தம். இதனுடைய லோயர் எண்டு பார்த்தீங்கன்னா லோயர் ரீஜன் ஐஆரோட ஓவர்லேப் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், ரேடார், டிவி இன் மெனி அதர் ஃபீல்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் 2 அட்வான்டேஜஸ் இருக்குது.
ஸோ மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பாருங்கள். த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பேண்ட்வித். நம்மளால் பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ண முடியும். செகண்ட் அட்வான்டேஜ் பாருங்கள். The second advantage of microwave is their ability to use high gain directive antennas. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னது? high gain directive antennas. The second advantage தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னா high gain directive antennas. ஸோ இந்த ஆண்டனாஸ் டைரக்டிவ் ஆண்டனாஸ் பற்றியெல்லாம் ஆண்டனாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். நமக்கு இங்கே ஆண்டனாஸும் போர்ஷனில் வருது, நாம் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது மைக்ரோவேவ்ஸ்னால் என்ன, எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன், ஷார்ட் வேவு 1 மீட்டர் டு 1 மில்லிமீட்டர், 300 மெகாஹெர்ட்ஸ் டு 300 ஜிகாஹெர்ட்ஸ். மெயின் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறது கம்யூனிகேஷன், ரேடார், டிவியில். அடுத்து ஜென்ரேஷன் ஆஃப் மைக்ரோவேவ்ஸ். ஸோ மைக்ரோவேவ்ஸை எப்படியெல்லாம் ஜெனரேட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேக்னட்ரான் ஆசிலேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசிலேட்டர், த மேக்னட்ரான் ஆசிலேட்டர். அப்போ இந்த மேக்னட்ரான் ஆசிலேட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்க்ளூசிவ் பண்ண போனால் வேக்கம் டியூப் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்க போகிறோம்? வேக்கம் டியூப். The magnetron is a vacuum tube which is used to generate microwaves of high power. இந்த மேக்னட்ரான் தான், it is look like a vacuum tube. இந்த vacuum tube தான் என்ன பண்ண போகுது? ஹை பவர் மைக்ரோவேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இது எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒர்க்கிங் ஆன் த பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் ஸ்ட்ரீம் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, கொஷினாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ த மேக்னட்ரான் ஆசிலேட்டரில் என்ன பிரின்சிபல் பேசிஸில் மைக்ரோவேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் ஸ்ட்ரீம் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரான் ஸ்ட்ரீம் and magnetic field, electron field and magnetic stream. அதே மாதிரி இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, the magnetron tube works on the DC power supply. என்ன பவர் சப்ளை ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, DC பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும். அப்போ இதில் 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குன்னு பாருங்கள். நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டைப்பு, சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி டைப்பு, கேவிட்டி டைப். மேக்னட்ரான் டியூப்பில் 3 டைப் இருக்குது. என்னென்ன டைப் இருக்குங்க? நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் டைப், சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி டைப், கேவிட்டி டைப். இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மேக்னட்ரான் அப்படின்னு என்ன பாருங்கள். மேக் யூஸ் ஆஃப் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 anode segments but have low efficiency and are useful only at low frequencies. அப்போது லோ ஃப்ரீக்வன்சியில் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் மேக்னட்ரான்ஸ். அப்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா அந்த 2 ஆனோடு செக்மெண்ட்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணும். எவ்வளோன்னா எவ்வளோங்க? greater than 500 megahertz. greater than the 500 megahertz. இதுதான் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அடுத்து சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி மேக்னட்ரான். cyclotron frequency magnetron அப்படின்னா, so depends upon synchronization between an alternating components of electric oscillation of electrons in a direction parallel to this field. என்ன சொல்றாங்க? depends upon synchronization between an alternating component of electric oscillation of electrons in a direction parallel to this field. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா இன்ட்ராக்ஷன் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா அது ஆல்டர்னேட்டிங் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஆசிலேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் டைரக்ஷன் பேரலல் டு தி ஃபீல்டு. அப்போது இதை யூஸ் பண்ணி எவ்வளோ ஃப்ரீக்வன்சி நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்னா 100 மெகாஹெர்ட்ஸ், கிரேட்டர் தென் தி 100 மெகாஹெர்ட்ஸ். த ப்ரீவியஸ் வந்து லோ ஃப்ரீக்வன்சி, இது 100 மெகாஹெர்ட்ஸ். தென் தேர்ட் ஒன் கேவிட்டி மேக்னட்ரான்ஸ். depends upon the interaction of electrons with rotating electromagnetic field of constant angular velocity. The first case பார்த்தீங்கன்னா interaction எங்க நடக்கும்னா negative resistance between 2 anode segment க்கு negative resistance between the two anode segments க்கு நடந்துச்சுன்னா அது negative resistance magnetron.
cyclotron frequency magnetron அப்படின்னா the interaction between the alternating component of electric oscillation அப்புறம் field. இந்த third one பார்த்தீங்கன்னா so depends upon the interaction of electrons with a rotating electromagnetic field of constant angular velocity. அப்போ அங்க constant angular velocity ல என்ன நடக்குது, provide oscillations of very high power and hence are useful in radar application. அப்போ radar applicationல என்ன மேக்னட்ரான் யூஸ் பண்றோம்னா cavity magnetron. கொஸ்டின், ரேடார் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவ் ஜெனரேட் பண்ணக்கூடிய டிவைஸ் பேரு cavity magnetron. cavity magnetron. அடுத்து பார்த்தீங்கன்னா cavity magnetron தான் இதுல லாஸ்ட் பாயிண்ட். so each cavity in the anode act as a inductor having only one turn and the slot connecting the cavity and the interaction phase act as a capacitor. அப்போ இந்த cavity magnetronல ஒவ்வொரு கேவிட்டியும் என்னவா ஆக்ட் ஆக போகுதுன்னா ஆனோட ஆக்ட் ஆக போகுது. at the same time இண்டக்டராகவும் இருக்கும். அப்போது ஒன்லி ஒன் டர்ன் இந்த ஸ்லாட் வந்து ஒவ்வொரு டைமும் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஸ்பேஸ் ஆக்ட்ஸ் ஆஸ் ஏ கெப்பாசிட்டர். ஸ்பேஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கெப்பாசிட்டர். இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த கேவிட்டி அந்த இன்ட்ராக்ஷன் கனெக்ட் ஆகக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நான் டயக்ராம்ஸ் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ இந்த லெவலில் நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் நம்பர் 10 எலக்ட்ரானிக்ஸில் தேர்ட் பார்ட் மைக்ரோவேவ்னுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தோம். சரிங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஈரோடு டிஆர்பி அகாடமியில் ஸோ பிஜி டிஆர்பி 2021 ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாஸை நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.